ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் இன்னைக்கு எதுக்காக இவ்வளோ நாள் வரல அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். எனக்கு 2 அக்கா பிள்ளைகள் திருமணம் நடந்தது. 2ம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நடந்தது. எல்லா துதிகன மகிமை ஏசப்பாக்கு தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன கதை இன்னும் போடலையே வரலன்னு. அது 2 அக்கா பிள்ளைகள் கல்யாணமே பொறுப்பு, சித்திக்காரிக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் கதை போட பிந்திட்டு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. கல்யாணம் நல்லபடியாக 2 பிள்ளைகள் கல்யாணமே நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாக்கு தான் எல்லா துதிகன மகிமையும். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு நாள் ஒரு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு எல்லாமே கலர் அடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ முயலுன்னா அதுக்கு வெள்ளை கலரு, சிங்கம்னா ப்ரௌன் கலரு, பூனைக்குட்டிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரு, அப்படியே கலர் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பார்த்து பறவைகளும் வந்திருக்கு. அப்போ பறவைகளுக்கும் ஒவ்வொரு கலராக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. லாஸ்ட்டில் கிளி என்ன பண்ணிச்சு, அந்த கிளி வர்றதுக்கு பிந்திருச்சு. பிந்தின உடனே வழியில் வந்துக்கிட்டே இருக்குச்சுல, அதுக்கு புயல், காற்று, மழை, வெள்ளத்துலலாம் தாண்டி அந்த கிளி வரும்போது ஒரு பறவை கிளியை பார்த்து சொல்லிச்சான், கிளி கிளி எல்லாத்துக்கும் கடவுள் பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு, இப்போ பெயிண்டே தீர்ந்து போச்சு, அதனால நீ அப்படியே பேர், நீ எந்த கலரில் இருக்கியோ அதே கலரில் நீ திரும்பி பேர், உனக்கு இனிமேல் பெயிண்ட் அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கிளியை பார்த்து அந்த ஒரு பறவை சொல்லிச்சான். உடனே அந்த கிளி சொல்லிச்சான், இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒரே கலராக இருந்தால் கூட நான் விசித்திரமான கலரில் எனக்கு கடவுள் கொடுப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, பாரு நான் தான் இருக்கிறதுலே அழகாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி அங்கே இது எல்லாம் தாண்டி குதித்து கடவுள்கிட்ட வந்துருச்சான். கடவுள்கிட்ட கேட்டுச்சான், கடவுளே நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், எனக்கு வழியில் மழை வெள்ளம் அதெல்லாம் தாண்டி நான் வந்துக்கிட்டு இருக்கேன், காற்றெல்லாம் பயங்கரமாக அடிச்சிச்சு, ஆனால் எல்லா பறவைகளும் என்னை பார்த்து கேலி பண்ணுது, நீ ஒன்றுமே இல்லை, நீ கலரே முடிஞ்சு போச்சு, உனக்கு கலர் இன்னும் கிடையாதுன்னுட்டு கடவுள் சொல்ல போகிறாரு அப்படின்னு. அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுச்சான். உடனே கடவுள் பார்த்தாரு, இருக்கிற பெயிண்ட் டப்பாவில் எல்லாத்துலேயும் வலிச்சு 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 ஒவ்வொரு கலராக அடித்ததில் எல்லா கலரும் சேர்ந்து வந்தது தான் பஞ்சவர்ண கிளி. பார்த்தீங்களா, எல்லாத்த விட அந்த பறவை தான் கலர், எல்லா கலரும் இருக்குது. மீதி எல்லா பறவைகளுக்கும் ஒவ்வொரு கலர் இருந்தால் கூட பஞ்சவர்ண கிளி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கலரோட வந்தது. இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள் வந்தாலும் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாங்க. தாழ்ந்து அந்த கிளி கேட்டுச்சு, பார்த்தீங்களா, கடவுளே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளும் தாழ்ந்த, ஆண்டவரே எல்லாம் போச்சு ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் இருக்கீங்கப்பா, என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஏசப்பா நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கி பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. நெடுநாளாக நம்ம காத்திருப்போம். நிறைய பிள்ளைகள் திருமணத்துக்காக கூட அப்படிதான் காத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க காத்துட்டே இருக்கும்போது பெஸ்ட்டான ஒரு வரனே ஏசப்பா கொடுப்பாங்க. அதே போல தான் நிறைய கஷ்டங்கள், கடன் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பட்ட கேளுங்க, அது எல்லாம் தீர்த்து வச்சு ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஓகே, பாய்.